உன்னுடைய மனைவிக்கு பாட தெரியுமா நீ டெஸ்ட் பண்ணி பாரு. பாட தெரிஞ்சா நீ கட்டிக்க, பாடத்துல நான் கட்டிக்கிறேன். யூ நாட்டி இவ்வளவு டார்ச்சர் பண்றானே. ரிஹர்சல் என்ன பண்ணுவோம்? ரிஹர்சலா நாங்க பார்க்கவே. எங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, மோசமானவரு. 5 ரூபா காயினா வாயாலே வளைப்பாரு. அப்படியா? 5 ரூபாய் மாதிரி சொல்லி 5 ரூபா காயில எப்படியா நான் வாயால பண்ணி ஏற்கனவே பல்லு உடஞ்சு கிடைக்க. முதல் பாட்டு வெல்கம் சாக்குது சிக்கு சிக்கு சிக்குன்னு ஹே டும் சாக்குது யார் தான் இருக்கிற பாடுறது. உங்களுக்கு என்ன புரியுது நகைச்சுவை? என்ன பாட்டு? தக்கு சிக்கு தக்கு ஜும் தக்கு திக்கு சக்கு ஜும். என்ன பாட்டு ஃபுல்லா தக்கு ஜும் பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். யாரு? ஜோதிகா ஆடுவாங்களே. மேகம் கருக்குது மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்கு ஜும் மின்னல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு ஜும். பிரீதா தான் வந்து தக்கு சிக்கு தக்கு ஜும்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு பாத்துடலாம். நீங்க அந்த பாட்டு தான் சொல்றீங்களா? ஓகே, அவங்களும் அந்த பாட்டு தான் அப்படின்றாங்க. ஓகே, வாங்க தக்கு சிக்கு 2 பேரும் வாங்க. ஐயோ ஐயா கூப்பிடுறாரு. ஐயா வெறியில இருக்கிறார். நடன வெறியில இருக்கிறவா. பிரீதா சல்மா சொன்ன பாடல் அந்த பாடலான்னு பார்த்துடலாம். அத பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல. உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல. தெரியல. இந்த வட்டம் 3 பாட்டு வேணா 10 பாட்டு போடுங்க. ஒரு பாட்டு கண்டுபிடிக்கலாம் இங்க அனுப்புங்க. அடுத்த பாடலுக்கு போறோம். அதே நீ இல்லனா நிக்காதடி. அப்படியா? கொடியே எனக்கு நீ சொல்லாதடி. பிரீதா சொன்ன பாடல் அந்த பாடலான்னு பார்த்துடலாம். பாட்டு போடுங்க. அடியே மனதில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி தார போடாமே கேப்பார கேடாமே பூப்பாடு போடாதடி அடியே மனதில் நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. துக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவை சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முத்தவிழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி. வெக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவை சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முத்தவிழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி. மா, எங்க ஐயா சாதாரண ஆள் கிடையாதுமா. புதுசா ஒரு சீரியல் நடிக்கிற ஹீரோவா. சீரியலோட பேரு மாமனாரின் மர்ம வெறி. சும்மா தேவையில்லாத டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாமனாரின் மர்ம வெறின்னு ஏதாவது வைப்பாங்களா? அப்புறம் விஜய் டிவில அடுத்த மாசம், இப்ப இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மருத்துவ நிகழ்ச்சி பண்றாரு. முட்டி மந்திரம்ட்டு. இங்க என்ன நடக்குது? முட்டா பயலே வந்துடுறா. ஏ மாமா ஏந்திரியா, மாமனார் மேல நசுக்கதே. ஏமா அந்தால தூக்கி விடுமா. உட்காரியா போய். பயலே இதே மாதிரி அந்த பொண்ணு மேல விழுந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களில் வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மதி
கேட்பதில் உந்தயவாடானே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் ஒரு நிமிஷம், தாத்தா வராரு, கதற விட போறாரு, எதிரிங்கள வர கெஸ்ட் கிடையாது. ஏதோ லிரிக்ஸ் தப்பா இருக்குங்க. நான் கதற விடுற ஆளு இல்லைங்க. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுங்க. என்றா சண்முகம், உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. அது வரைக்கும் இவதாண்டா ஒன்ற சித்திடா. வெட்கமென்னடி துக்கமென்னடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முத்த விழுக்க என்ன வந்து கட்டிக்கொள்ளறே. இந்த ரவுண்ட்ல அதிகமான பாடல்களை கண்டுபிடித்து வெற்றி பெற்றது பிரீதா. ஆனா அதிக புள்ளிகளை வைத்திருப்பது சங்கீதா. ஸோ சங்கீதா தான் வந்து நம்மளோட லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க போறாங்க. சங்கீதா பிபி ஏன்டா ஷேவ் பண்ண கீரி புள்ள மாதிரி இருக்க, என்ன பொறுக்கி புள்ளன்றியா? மாவன வந்தான்னு வையே பிரிச்சு. இங்கே வா. என்னடா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தானே? பார்ட்னர்ஸா? என் கெட்டப்ல கண்ணாடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா, இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. எனக்கு கண்ணாடி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாத கண்ணாடி எனக்கு பிடிக்காதுடா. இது என்னடா இது? இங்க பாருங்க, ஃபாரினுக்கு போனேன். இந்த கண்ணாடி எவ்வளோன்னா 20,000 ரூபாய்னாங்க. ஏன்னு கேட்டேன், இந்த கிளாஸ் தான் ரொம்ப காஸ்ட்லின்னாங்க. கிளாஸை உடைச்சு ஃப்ரேம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன்.